जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். பரோபகாரம். யமனும் அஞ்சினான். அதிதியை தெய்வமாக நினைப்பது, அவனை கவனிக்காவிட்டால் தெய்வ குற்றம் செய்த மாதிரி பயப்படுவது, இதெல்லாம் நம் மதத்தின் முக்கியமான அம்சங்கள் ஆகும். யமன் என்றால் நாம் எல்லோரும் கதி கலங்குகிறோம். அப்படிப்பட்ட யமனே கதி கலங்கிவிட்டதாக கட்டோபனிஷத்தில் ஒரு கதையில் வருகிறது. அவன் யாரிடம் பயப்பட்டான்? ஒரு சின்ன பிராமண பிள்ளையிடம்தான் பயப்பட்டான். ஏன் பயப்பட்டான்? இந்த பையன் யமனுடைய கிரகத்துக்கு வந்து 3 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் பட்டினி கிடந்து விட்டான். அவன் ஏன் வந்தான் என்பது வேறு கதை. அதிதி ஒருவனின் வயிற்றுக்கு போடாவிட்டால் அது மகா அபச்சாரம் ஆகுமே என்றுதான் சாக்ஷாத் யமனே பயந்து விட்டான். சர்வலோகத்தையும் நடுங்க செய்கிறவன் இந்த வாண்டு பயலிடம் நடுங்கி கொண்டு வந்து, என் கிரகத்தில் நீ 3 ராத்திரி சாப்பிடாமல் இருந்து விட்டாய், இதனால் எனக்கு தோஷம் உண்டாகாமல் இருக்க உனக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்பா. ஒவ்வொரு நாள் பட்டினி இருந்ததற்கும் ஈடாக ஒவ்வொரு வரம் வீதம் என்னிடம் நீ 3 வரம் வாங்கிக்கொள் என்று பிரார்த்தித்ததாக உபனிஷத் சொல்கிறது. இங்கெல்லாம் பரோபகாரம் என்று செய்கிற போது இருக்கக்கூடிய சுப்பீரியாரிட்டி மனப்பான்மை இல்லாமல், உபகாரத்துக்கு பாத்திரனாகிறவனிடம் பயந்து பயந்து தாழ்ந்து தெய்வத்துக்கு பூஜை செய்கிற மாதிரி அவனுக்கானதை செய்வதையே பார்க்கிறோம். பரோபகாரத்தில் ஒரு முக்கியமான அங்கமான ஈகையில் சிறந்தவர்களை நம் தர்மத்தில் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறோம். எத்தனையோ துர்குணங்கள் இருந்தாலும் கூட கர்ணன் போன்றவர்களை கொடைக்காகவே போற்றுகிறோம். தமிழ்நாட்டு வள்ளல்கள். தமிழ் தேசத்திலும் வள்ளல்கள் என்று இவர்களை தெய்வத்துக்கு சமானமாக கொண்டாடுகிற வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. முதலெழு, இடையெழு, கடையெழு வள்ளல்கள் என்று குமணன், அதியமான் முதலான 21 பேரை ஸ்லாகித்து சொல்லியிருக்கிறது. காரி, பாரி, ஓரி என்றெல்லாம் 7 பேரை கடையெழு வள்ளல்கள் என்பார்கள். பாரி வள்ளல் முல்லை கொடி படருவதற்காக தன் தேரையே கொடுத்த கதை எல்லோருக்கும் தெரியும். இன்னொருத்தன் தேகன், மயில் குளிரில் நடுங்குகிறதே என்று தன் உத்தரியத்தையே எடுத்து அதற்கு போர்த்தினானாம். அதியமானுக்கு சிரஞ்சீவித்துவத்தை தரக்கூடிய நெல்லிக்கனி கிடைத்தது. நாம் சிரஞ்சீவியாக இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? அவ்வை பாட்டி இருக்கிறாளே, சதாவும் லோகக்ஷேமத்தை பண்ணிக்கொண்டு ஊர் ஊராக ஓடி குழந்தைகளுக்கு உபதேசம் செய்து வருகிறாளே, அவள் திடகாத்திரத்தோடு எத்தனை ஆயுசு இருந்தாலும் அதுதான் லோகத்துக்கு நல்லது என்று அவன் நினைத்து அவளுக்கே அந்த நெல்லிக்கனியை தானம் பண்ணிவிட்டான். அதியமான் பண்ணியது புத்திசாலித்தனமாக இருக்கிறது. ஆனால் முல்லைக்கு தேராவது, மயிலுக்கு எங்கேயாவது குளிருமா? அதற்கு பட்டு பீதாம்பரத்தை போர்த்தவாவது, இதெல்லாம் புத்தி இல்லாத காரியமாக அல்லவா இருக்கிறது என்று கேட்கலாம். என்னை கேட்டால் இப்படி புத்திக்கு வேலையே இல்லாமல் முட்டாள்தனம் மாதிரி கூட தோன்றுகிற காரியங்களை செய்வதுதான் நிஜமான அன்பை, நிஜமான தியாகத்தை காட்டுகிறது என்பேன். அன்பு பீறி கொண்டு வருகிற போது மூளையினால் அதற்கு நியாய அநியாயங்கள் பார்க்க முடியாது. இப்படித்தான் நாயன்மார்களை பார்த்தால், பெண்டாட்டியையே ஒருத்தர் தானம் பண்ணினார், இன்னொருத்தர் பிள்ளையையே கறி பண்ணி போட்டார் என்கிற போது இதெல்லாம் மூடத்தனம், உணர்ச்சி கட்டுப்பாடு இல்லாத காரியம் என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு எப்படிப்பட்ட தியாக சிந்தனை இருந்தது என்பதுதான் முக்கியம். மூளையால் சமாதானம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் உருட்டி புரட்டி கொண்டு வந்துவிட்ட தியாகம்தான் நிஜமான தியாகம் என்று என் அபிப்பிராயம். இம்மாதிரி ஆவேசமாக பரோபகாரம் பண்ணின பெரியவர்கள் நம் தேசத்தில் ஆதி காலத்திலிருந்து அவிச்சின்னமாக தொடர் முறியாமல் வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள்.
சனாதன தர்ம சாரம். வைதிக தர்மத்துக்கு சாரமாக இருப்பது பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்ற 5 வேள்விகள். இவற்றில் பிரம்ம யஜ்ஞம் என்பது வேதம் ஓதுதல், ஓதுவித்தல். இதுவே நிஜமான வித்யாதானமாகிய பெரிய பரோபகாரம். பித்ரு யஜ்ஞம் என்பது முன்னமே சொன்னாற்போல் மூதாதைகளுக்கு செய்யும் தர்ப்பணம். தேவ யஜ்ஞம் என்பது ஈஸ்வர ஆராதனம். இதுதான் மற்ற எல்லா தான தர்மங்களுக்கும் பூர்த்தி ஸ்தானம். பூத யஜ்ஞம் என்பது நாயும் காக்கையும் உள்பட எல்லா ஜீவராசிகளுக்கும் பலி போடுவது. நிரு யஜ்ஞம் என்பது அதிதியை உபச்சாரம் பண்ணுவது. பஞ்சமகா யஜ்ஞங்களை பார்த்தால் நம் வேத மதத்தை போல் பரோபகாரத்தை காரியத்தில் கட்டாயமாக விதித்திருக்கிற மதம் வேறு இல்லை என்றே தோன்றுகிறது. சிருஷ்டியில் ஒரு பிரிவை கூட விடாமல் உபகாரம் பண்ணி வைப்பது பஞ்சமகா யஜ்ஞம். இது தவிர பூர்த்தம் என்ற பெயரில் சோசியல் சர்வீஸை பற்றி தர்மசாஸ்திரங்களில் நிறைய சொல்லியிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர